இப்போ நம்ம x is 2.5ல 9th sum போலாமா? Find x, y, z மூணு வேலையும் கண்டுபிடிக்கணும். Given that the numbers x, 10, y, 24, z are in AP. So given என்ன தராம வந்து x, 10, y, 24, z are in AP. இப்போ நமக்கு ஏபியில் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் ஒரு காமன் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ அந்த காமன் டிஃபரன்ஸ் ஃபார்ம் பார்த்தோம்னா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா T2 minus T1. இங்கே எத்தனை டேர்ம் இருக்கும்? மொத்தம் 5 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ போகலாம் T3 minus T2. நெக்ஸ்ட் வரும் நமக்கு T4 minus T3. நெக்ஸ்ட் வரும் T5 minus T4. இந்த காமன் டிஃபரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதாவது ரெண்டு டேர்ம் கன்சிகூட்டிவ் டேர்ம் நடுவில் வரும் அந்த டிஃபரன்ஸ் இருக்கணும் சேமாக தான் இருக்கணும். அதான் அப்போ அது ஏபியாக இருக்க முடியும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு இதை கொண்டு வரலாமா? இப்போ T2 நமக்கு என்ன பாருங்க 10 ஒரு 10 மைனஸ் எக்ஸ் போடலாமா ஈக்குவல் டு அது ஒரு T3 ஒய்யா ஒய் மைனஸ் 2 பாருங்க நமக்கு வந்து 10 T4 நமக்கு 24 T3 ஒய் T5 Z நெக்ஸ்ட் நமக்கு T4 24. இப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வரலாம் நமக்கு. இப்போ எல்லாமே 4 ஈக்குவல் தானே. இப்போ இது ரெண்டு நான் ஈக்குவல் பண்ணுறேன். இப்போ ஒய் மைனஸ் 10 ஈக்குவல் டு 24 மைனஸ் ஒய். இது இல்லாமா இப்போ நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் நமக்கு. இங்கே ஒய்லாம் ஒரு பக்கம் கொண்டு தரலாம். ஆல்ரெடி லெஃப்ட் ஒரு ஒய் இருக்கு, ரைட்டு மைனஸ் ஒய் வந்தால் ஆகும் ப்ளஸ் ஒய்யை மாற்றும். அதே இப்போ இந்த 24 ரைட் சைடில் ஆல்ரெடி இருக்கா, இந்த மைனஸ் லெஃப்ட்லேருந்து அங்கே போகும்போது நான் உங்களுக்கு ரைட் சைடு ப்ளஸ் 10 ஆகிடும். அப்போ ஒய் ப்ளஸ் ஒய் 2y ஈக்குவல் டு என்ன வரும் 34 ஆட் பண்ணா இது y ஈக்குவல் டு 34 டிவைட் பை 2. ஏன்னா இங்கே மல்டிபிள் y கூட 2 வந்து மல்டிபிள் 2yனா 2 இன்ட்டு ஒய் மல்டிபிள் இருக்கா. அப்போ ஈக்குவல் வந்து போகணும் நமக்கு என்ன பண்ணுவோம் டிவைடில் போகணும். இப்போ கேன்சல் பண்ணுங்க y ஈக்குவல் டு 17 பண்ணி வச்சுட்டா. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு இதில் டிஏ கூட எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், இல்லை இது ரெண்டு எடுத்துக்கலாம் சரிங்களா? இப்போ இது ரெண்டு தீர்க்க பண்ணுறேன். அப்போ நான் உங்களுக்கு ஏன் 4மே ஈக்குவல் தான் இல்லையா? y minus 10. இப்போ என்ன பண்ணுங்க இந்த ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ 10 minus x ஈக்குவல் டு y வேணுங்களா 17 போட்டுலாமா மைனஸ் 10. அப்போ நமக்கு வந்து நம்ம எக்ஸ் வந்து தேவை நமக்கு மைனஸ் எக்ஸ். இது நமக்கு 17 மைனஸ் 10ல சப்ஸ்டிட்யூட் பண்ணால் ப்ளஸ் வந்துடுங்களா. இந்த ப்ளஸ் 10 அந்த போகும் நமக்கு மைனஸ் மாட்டோம். அப்போ மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்ன 3. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சலுங்களா. அப்போ எக்ஸ் வந்து நமக்கு 3 வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு எது ரெண்டு ஈக்குவல் நமக்கு தேவை நமக்கு இசட் வேல்யூ தேவை சரிங்களா. அப்புறம் நம்ம இது ரெண்டு ஈக்குவல் தரமா. அடுத்து 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இசட் மைனஸ் 24 தரமா. ஒய் வேல்யூ ஆல்ரெடி தெரியும் நமக்கு. அப்போ 24 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சாரி இந்த சப்ஸ்டிட்யூட் அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். ஒய் வேல்யூ 17 z minus 24. இப்போ என்ன நமக்கு z வேல்யூ தேவை இல்லையா? இதை சப்ட்ராக்ட் பண்ணா 24 மைனஸ் 17 ஒரு 7 வந்துருமா ஈக்குவல் டு z மைனஸ் 24. மைனஸ் 4 நமக்கு லெஃப்ட் சைட் கொண்டு வாங்க. அப்போ 7 பிளஸ் 24 ஈக்குவல் டு வந்துடும் நமக்கு z வந்துருமா. அப்போ z வேல்யூ கேட் பண்ணது 31 வந்துச்சு. அப்போ நமக்கு x வேல்யூ y வேல்யூ z வேல்யூ வந்துச்சுச்சா. therefore ஆன்சர் போட்டு நம்ம x equal to 3, y equal to 17, z equal to 31 சரிங்களா. இப்போ எனக்கு என்ன பண்ணுறோம்னா ஆக்சுவலாக அவங்க ஏபியும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் கண்டிப்பாக நமக்கு ஒரு காமன் டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கும். அது ஃபார்முலா நம்ம என்ன வச்சுங்க கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃப்ரென்ஸ் அதாவது காமன் டிஃப்ரென்ஸ். இப்போ T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2 எப்பயும் பேக்கில் நம்ம மைனஸ் ஃப்ரெண்டு போடுறோம். இப்போ T4 மைனஸ் T3 வரணும், T5 மைனஸ் T4 வரணும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு ஒரு 3 ஈக்குவேஷன்ஸ் கொண்டு வந்து நம்ம அதை சால்வ் பண்ணி போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் 2 3 வாட்டி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.